எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தையும் நம்மேலும் நம்முடைய குடும்பங்களின் மேலும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நடக்க போகிறது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள். அவைகளில் ஒன்றும் குறையாது, அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமேன். காற்றை காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம், ஆனாலும் நம்முடைய பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமேன். எங்கிருந்து நமக்கு உதவி வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரே. ஆனால் நாம் நினைக்காத இடத்திலிருந்து, நாம் அறியாத இடத்திலிருந்து நமக்கு உதவியை அனுப்புவதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். ஆமேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக போன இந்த கோவிட், இந்த கொரோனாவுடைய லாக்டவுன் டைமில் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு நாள் என்னுடைய வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது எப்போவுமே ஒரு பாட்டு பாடுறது வழக்கம், ஏதாவது ஒரு பாட்டை. அப்போ அந்த நாளில் இந்த பாட்டை பாடி இருக்கிறேன். எங்கள் தகப்பனே யெகோவா நீங்க சாதாரணமானவர் அல்ல. இந்த பாட்டை அந்த டிராவல் பண்ணும்போது சத்தமாக பாடிட்டே இருக்கேன். அப்படியே அழுதுட்டே பாடிட்டு இருக்கிறேன். காருக்குள்ள இருக்கிறதுனால வேற யாருக்குமே நம்ம தெரியாது. ஆண்டவரோடு அப்படியே பேசிட்டு அப்போ அந்த வாகனத்துக்குள்ள இருக்கும்போது இந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வருது. ஏசப்பா, எனக்கு சர்ச்சுக்காக ஒரு கேமரா ஒன்று வாங்கினேன் ஏசப்பா. ஆனால் இந்த டைம் நான் யார்கிட்டையுமே கேட்காம நீங்களே அதற்குரிய பணத்தை எனக்கு தரணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அதை ஜோம் பண்ணிட்டு திருப்பி அகைன் அந்த பாட்டை தொடர்ந்து எங்கள் தகப்பனே அப்படின்னு பாடி முடிச்சுட்டு போறேன். ஒரு 4-5 நாட்கள் தாண்டி எனக்கு ஒரு கொரியர் வந்துருச்சு. அது அந்த சாட்சி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கொரியர்ல பார்த்தீங்கன்னா பன்னு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ அந்த பன்னை எடுத்து பார்த்து பசங்களுக்கெல்லாம் கொடுத்து சொன்னேன், பாடுறா ஒரு நாள் தான் சாப்பாடு இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு யாரோ பன்னு அனுப்பியிருக்காங்கடா அப்படின்னு அந்த பன்னை எல்லாருமே சாப்பிட்டோம். அப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள ஒரு சோப்பு இருந்துச்சு உள்ள. அப்போ நான் சொன்னேன், இது ரொம்ப அநியாயம். ஒரு நாள் தான் சோப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டேன், இன்னைக்குமா சோப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு வாங்கி அனுப்பியிருக்காங்கன்ட்டு நான் அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுக்கலை. அப்போ நான் அதை ஒரு டேபிள் மேலே தூக்கி போட்டு சரி யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ வந்த உடனே தான் ஒரு தம்பி சொன்னேன், அப்பா அந்த பாக்ஸுக்குள்ளே என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிடுங்கன்னு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு தங்க செயின் ஒன்று இருந்துச்சு. அப்போ அதில் ஒரு பெரிய கிரேட் என்ன அப்படின்னா, அந்த தங்க செயின் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய செயினை பார்த்துட்டு எறா அந்த கொரியர் கவரை யாரா அனுப்புனது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அவங்க பேரே இல்லை, என் பேர் மட்டும்தான் இருக்குது. பொதுவாக கொரியர்ல நகையை அனுப்பவே கூடாது, அனுப்புனா வந்தும் சேராது. இது அவங்களுடைய அட்ரஸும் இல்லை, என் அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. நான் கடையில் கொண்டு போய் இந்த செயின் எவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படின்னா, கேமரா வாங்குறதுக்கு எவ்வளோ தேவையோ கரெக்டாக அவ்வளோ இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் யார் அதை அனுப்புனாங்க, எப்படி வந்துச்சு, யார் கொடுத்தாங்க தெரியவே தெரியாது. 2.5 லட்சம் ரூபாய் அந்த செயின் கிடைச்சிச்சு. 2.5 lakhs. அப்போ அதை யாராவது ஒருத்தர் எடுத்திருந்தா கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் நம்புறேன், நமக்கு வரணும்னு கர்த்தர் ஒன்று அனுப்புனாருன்னா அது அட்ரஸே சரியா இல்லைன்னா கூட சேரும். ஆமேன். அதை தடுப்பதற்கு ஒருவரால முடியாது. நான் நம்புறேன், எனக்கு அந்த அற்புதத்தை செய்த கர்த்தர் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். உங்களுக்கு காற்று எங்க இருக்குன்னு தெரியல, மழை எப்படி வரும்னு தெரியல, ஆனால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு ஓ ஹல்லேலூயா கர்த்தர் ஓ ஹல்லேலூயா அந்த வாய்க்கால்களை நிரம்பும்படி செய்வார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புகிறேன், எனக்கு நடக்க போகிறதற்காக நன்றி. சத்தமாய் சொல்லுங்கள், விசுவாசத்தோட நீங்க சொல்லுங்க, எனக்கு அந்த அற்புதத்தை நீங்க செய்ய போகிறதாய். இந்த 15வது நாள் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறாரு. நான் தகுதியா, நான் தான் பாவியாச்சே, நான் தான் கர்த்தருக்கு பிரியமில்லாதவன் ஆச்சே, எனக்கு இறங்குவாரா? ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உருக்கமான இரக்கங்களால் நான் உனக்கு இறங்குவேன். நீ காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுங்க.
அப்போ விசுவாசத்தோடு நீங்க முன்னேறுங்க, நம்பிக்கையோடு முன்னேறுங்க. ஆண்டவர் எல்லா இடங்களிலேயும் புதிய ஏற்பாட்டிலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலே எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தினாருன்னா அவர் விசுவாசத்தை தான் முக்கியத்துவப்படுத்தினாரு. அப்போ பைபிளை திறந்து வச்சு உங்களுடைய கண்ணீர் அதுல கொட்ட கொட்ட வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க முழங்கால நின்று பைபிளை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படி விசுவாசிக்கணும். அதற்கு ஏதோ இருக்கு இல்ல, அதற்கு நான் தகுதி இல்லை அப்படின்னெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தது உங்க தகுதியை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? நம்முடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா எவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும் சொல்லுங்க? உண்மையிலே சொல்றேன், நான் எல்லாம் அப்படியே என்னுடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும்னா 5 பேர் தான் எனக்கு கொடுக்க முடியும். 5 பேருக்கும் கூட தகுதி இல்லை, அவ்வளவு தகுதி. அப்போ நம்முடைய தகுதி எதையும் பார்க்க வேண்டாம். நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, எங்க தகப்பனார் வாக்கு கொடுத்தாரே, ஆனால் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கு. அதனால இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை முடிஞ்சதற்கு பிறகு கூட நீங்க ஆண்டவரை விட்டுறவே கூடாது. இங்க இருக்கிறவங்க வித்தியாசமான முறையிலே ஒரு வைராக்கியமா ஆண்டவரை தேடுங்க. லிபரலா நீங்க தேடக்கூடாது, எல்லாரும் தேடுறது மாதிரி நீங்க தேடக்கூடாது. ரொம்ப வைராக்கியம் வேணும். வாலிப தம்பி, உன் எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா வரணும்னா நான் சொல்றேன், நீ இந்த நாளில் கர்த்தர் சமூகத்தில் விதைச்சிட்டே இரு. இது ஒரு சரியான நேரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் இளம் வயதின் பக்தியை நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த கூட்டத்தில் இந்த ஜெபத்தில் எந்தெந்த வாலிபர்கள் எல்லாம் நீங்க ஆண்டவரை தேடுறீங்களோ, நான் தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுக்குங்க, உங்க எதிர்காலம் ரொம்ப வெற்றியாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தருவாரு. நீங்க வாழ்ந்திருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. பணத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு ஞானம் இல்லையே, கவலைப்படாதீங்க. எனக்கு நல்ல பேக்ரவுண்ட் இல்லையே, கவலைப்படாதீங்க. எதை குறிச்சும் யோசிக்காதீங்க. கர்த்தரை மட்டும் உறுதியா பிடிச்சிட்டீங்கன்னா பணம் தன்னை போல வரும், தேவை சந்திக்கப்படும், உயர்வு தன்னை போல வரும், ஞானம் சகலமும். நான் சொல்றேன், எல்லாம் நம்முடைய ஆண்டவரிடத்துல இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், சகலமும் என் கர்த்தரிடத்திலே இருக்கிறது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சகலம். அவர் எல்லாத்தினாலையும் நம்மளை என்ன பண்ணுவாருன்னா, எல்லாத்தினாலையும் நம்மளை அலங்கரிப்பார். 1 நாள் 2 நாள் இல்லை, அவருக்கு நம்மளை அலங்கரிக்க தெரியும். வேதத்தில் நீங்க பவுலு, பேதுரு இந்த மாதிரி சீடர்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த நாட்களிலே படிப்பறிவு இல்லாதவங்க எடுக்கிற தொழில் தான் அவங்க வச்சிருந்தாங்க. அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்களாக இருந்தும் அவர்கள் பேசுகிற ஞானத்தை பார்த்து அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பட்டாங்களாமா, ஆச்சரியப்பட்டாங்களாமா. அப்போ எங்கிருந்து வந்துச்சு அந்த ஞானம், அந்த பேச்சு திறமை எங்கிருந்து வந்துச்சு? அவங்களுக்கு யாரு கொடுத்தா? எந்த காலேஜில் போய் படிச்சாங்க? எந்த டியூஷன் சென்டர்ல போய் படிச்சாங்க? எதுவுமே இல்லை. யாரே கொடுத்ததுன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற கர்த்தரே அவர்களுக்கு தந்தார். அப்போ அவர்களுக்கெல்லாம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு தர மாட்டாரா? அதனால உங்களை குறித்து எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் என்ன பண்றதுன்ற யோசனையை விடுங்க. அப்படி யோசிக்க வேண்டாம். எனக்கு எல்லாத்தையும் தர ஒருவரால முடியும்னு மட்டும் நீங்க நினைக்கணும். ஆமேன். இல்லாததை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணி என்ன பண்ண போறீங்க? இல்லாததை நினைச்சு அப்படி நம்ம நினைச்சிட்டே இருந்தா நினைச்சிட்டே இருக்கலாம். அவங்கள மாதிரி எனக்கு கார் இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு வீடு இல்லை, அவங்கள மாதிரி எனக்கு சரீர பலன் இல்லை. ஒன்று நினைச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுல உங்களுக்கு சந்தோஷப்பட தெரியணும். நீங்க மகிழ்ச்சியாக வாழணும். சந்தோஷமாய் வாழ்வது என்கிறது உங்களுக்கு நிறைய கொடுக்கும்போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, குறைவா கொடுக்கும்போது உங்களால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் உங்களால சந்தோஷமாய் வாழ முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரை நீங்க பார்க்காம இருந்தாலே நீங்க சந்தோஷமா வாழுவீங்க. ஒரு நாளும் இன்னொருத்தரை பார்க்கவே கூடாது. சிலருக்கு இது ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. அவங்க கார் வாங்கிட்டாங்கன்னா உடனே நம்ம ஏன் எப்ப வாங்குறது? அவங்க வீடு வாங்கிட்டாங்கன்னா நம்ம எப்ப வீடு வாங்குறது? அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நம்ம எப்படி பண்றது? நான் சொல்றேன், உங்களையும் மற்றவங்களையும் ஏன் நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க? ஏன் அப்படி கம்பேர் பண்ணி பாக்குறீங்க? அப்படி பார்க்காதீங்க. உங்களுக்கு இன்னொருத்தர் அப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது என்னையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறது தப்பு இல்லை. நீங்க ஆசைப்படுவது தப்புன்னு நான் சொல்லல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனா அதை அடைகிறதற்காக நீங்க தீவிரப்படாதீங்க.
நீங்க போய் சிக்கல் எல்லாம் மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் மற்றவங்களை பார்த்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்றதுனால நான் சொல்றேன் நிறைய பிரச்சனையில போய் சிக்கிக்கிறாங்க, நிறைய பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க. நான் ஒன்று சொல்றேன், நீங்க ஆச்சரியமா இருக்கும். ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு தங்கச்சி வந்து ஒரு நாள் ஒரு வாலிப பையனை திருமணம் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா சர்ச்சுக்குள்ள வந்தா. அப்போ அவன்கிட்ட கேட்டேன், நீ எங்க கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து அந்த காலேஜ் ஜாயின் பண்ணி முடிக்கும் போது வந்து நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் கவர்மெண்ட்ல. இப்போ தேர்ட் இயர் நான் முடிக்க போறேன், இப்போ வந்து கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாவா. அப்ப நான் சொன்னேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவா, நீ இன்னொரு விக்கிரகத்துக்கு முன்னாடி நீ நிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாத குறைவு. ஆண்டவர் வந்து என் நாமத்தை வீணிலே வணங்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை கர்த்தர் வெறுக்கிறாரு, உனக்கு தெரியாதா? நீ ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு கேட்டா அவ ரீசன் என்ன சொன்னா அப்படின்னா, இல்ல என் கூட படிக்கிற ஃப்ரெண்டு வந்து அவ வந்து தேர்ட் இயர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவ செட்டில் ஆகி அவ சம்பாதிக்க ஆரம்பிச்சா, அவ கையில இப்போ ஐபோன் இருக்குது, அவ கார்ல வரா, அவ அடிக்கிட்டே இருக்கா. அப்போ நீ யாருக்காக கல்யாணம் பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டே அப்படி இருக்கால, அவளுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும், அவளுக்கு முன்னாடி நான் நின்று காமிக்கணும். அவ அப்படிப்பட்ட அழகான பையனை கல்யாணம் பண்ணுவானா, நான் கல்யாணம் பண்ண முடியாதா? அவ ஒரு பணக்காரன பையனை கல்யாணம் பண்ணானா நான் கல்யாணம் பண்ண முடியாதா? அப்போ அவளை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை டிசைட் பண்றதுனால இன்னைக்கு நான் சந்தித்து 2 வருஷம் ஆகிறது, 3 மாசம் கூட அந்த புள்ள அந்த மனுஷனோட வாழவே முடியல. 3 months கூட. இன்னைக்கு காலேஜினுடைய படிப்பும் போயிருச்சு, ஃபியூச்சரும் போயிருச்சு, இனி என்ன பண்றதுன்னே தெரியல. ரெஜிஸ்டர் வேற பண்ணிட்டாங்க. இனி அந்த பிள்ளைக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணுனா 2வது திருமணம் தான் பண்ணணும். யாரை பார்த்து இது? யாரை பார்த்து? அப்போ இன்றைக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொருத்தரை பார்த்து உங்க வாழ்க்கையை நீங்க டிசைட் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க ரொம்ப கிராண்டா கல்யாணம் நடத்தினாங்க, அதனால நாங்க ரொம்ப கிராண்டா கல்யாணம் நடத்தணும். இது என்ன ஆண்டவருடைய பிள்ளையே? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி. சோ அவங்களுக்கு வசதி இருக்கு, அவங்க கல்யாணம் அவங்க பண்ணாங்க. அதுக்காக நம்ம என்ன கடன் வாங்கி பண்ண முடியுமா? இன்னொருத்தரை பார்த்து நீங்க உங்க வாழ்க்கைய தொலைச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க, அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துக்கட்டும். ஆமென். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு எனக்கு தேவைன்னா அந்த ட்ரெஸ்ஸை கர்த்தர் தருவாரு. இல்லைன்னா எனக்கு இந்த ட்ரெஸ்ல என்ன இப்ப குறைக்கும்? என்னுடைய சரீரத்தை மறைக்கிறதுக்கு, எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நீட்டா நிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இருக்கிறதுல சந்தோஷப்படுறதுன்றது பெரிய அபிஷேகம். ஆமென். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, இருக்கிறதுல சந்தோஷப்படுவது நல்ல அபிஷேகம். ஆமென். அதான் சிலர் பழமொழி கூட சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். நீங்க வளரணும்னு எண்ணம் இருக்கணும், உயரணும்னு தரிசனம் இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, பெரிய திருப்தி, பெரிய திருப்தி. என் மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் கணவனுக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், என் வீட்டிற்காக ஸ்தோத்திரம், என் வாகனத்திற்காக ஸ்தோத்திரம். ஒரு 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 விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ட்ரிக்ஸ்ன்னு நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை 100 டைம் இது நல்லா இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது, இது ரொம்ப எனக்கு அழகா இருக்குது, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது, 100 டைம் நீங்க சொல்லுங்க. நான் நம்புறேன் அந்த விஷயம் உங்களுக்கு ஆசீர்வாதமா தாங்க இருக்கும். ஆமென். ஆனா நமக்கு அது மட்டும் மனசுக்கு வரவே வராது. எடுத்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அவனுக்கெல்லாம் நல்லா அமையுது, எனக்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் நல்லா அமையுது, எனக்கெல்லாம். தன்னுடைய ஆசீர்வாதத்தை குறைச்சு மதிப்பிடுகிறதே சிலருடைய பழக்கமாகவே போயிருச்சு, பழக்கமாகவே போயிருச்சு. நான் வந்து ஒரு பிஎஸ் சிஸ்டம் ஒன்று, ஒரு சின்ன சிஸ்டம் சர்ச்சில் வச்சிருக்கிறேன். அப்போ அந்த சிஸ்டம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு சிஸ்டம் தான். அப்போ அந்த சிஸ்டத்தை வந்து பார்க்குற எல்லாரும் கேட்பாங்க, இதையா வாங்குனீங்க, இதையா வாங்குனீங்க, இது வாங்கினதுக்கு இது வாங்கியிருக்கலாமே. எல்லாருமே மோஸ்ட்லி வந்து 75% பேர் அந்த சிஸ்டத்தை பார்த்த உடனே சொல்லுவாங்க, பாஸ்டர் இது வாங்கினதுக்கு இந்த பிராண்ட் வாங்கியிருக்கலாம்ல, இது ரொம்ப நல்லா இருக்கும், இது ரொம்ப, உங்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு. நான் ஒருத்தர்கிட்ட கூட அந்த சிஸ்டத்தை பற்றி குறைவா சொன்னதே இல்லை. பா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கோ தெரியலப்பா, எனக்கு சூப்பரா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆனா உண்மை அது வாங்கி 15 ஆண்டுகள் அந்த ஊழியத்துடைய ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல எனக்கு ஒரு மைனஸ் கூட நான் பார்க்கவே இல்லைங்க.
பார்க்கவே இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நல்லா தாங்க எனக்கு இருக்குது. ஆனால் எத்தனையோ பேர் அதை மைனஸாக சொல்கிறாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, இன்னொருத்தரை பார்த்து என் வாழ்க்கை நான் என்ன பண்ண மாட்டேன். சத்தமாக சொல்லுங்க. அவங்களுக்காக நீங்கள் வாழ முடியாது. வாழக்கூடாதுன்றதை விட வாழ முடியவே முடியாது. எத்தனை நாள் தான் வாழ முடியும்? எத்தனை நாள் தான் வாழ முடியும்? அதனால ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்னா சந்தோஷமாய் வாழ. ஆமென். என் பையன் ஒரு நாள் காலையில் ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது, சாப்பாடு கொண்டு போகும்போது, மம்மி இன்னைக்கு எனக்கு தக்காளி சாதம் கொண்டு வந்தாலே பசங்கள்லாம் வித்தியாசமாக பார்ப்பாங்களே அப்படின்னு. உடனே நான் அவனை பார்த்து சொன்னேன், எப்பா தக்காளி சாதத்தை ரசித்து சாப்பிடணும்ப்பா. தக்காளி சாதம்ன்றது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது ஒரு பிரியாணி. அது எம்டி பிரியாணி மாதிரி. அதை நீ பிரியாணின்னு நினச்சி சாப்பிடு. பார்த்து யாராவது ஒருத்தர் தக்காளி சாதமானு கேட்டால் தக்காளி சாதம்னு சொல்லாத, நான் ஸ்மால் பிரியாணி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. இல்லைன்னா ஒரு வித்தியாசமான பேரை கொடுத்து சொல்லு. நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு. அப்போ பிள்ளைகளுக்கு கூட மனசுல என்ன ஒட்டி இருக்குன்னா, ஸ்கூல்ல மத்தியானம் சாப்பிடும் போது கூட அவனை விட இந்த குணம் எங்க இருந்து வந்துச்சுன்னா அம்மா அப்பாக்குள்ள தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அவனை விட நீ 2 மார்க் ஜாஸ்தியா எடுக்கணும்ப்பா, அவனை விட நீ நல்லா ஓட்டத்தில் ஃபர்ஸ்ட் வரணும்ப்பா, நீ அப்படி வரணும்ப்பா, இப்படி வரணும்ப்பா சொல்லிட்டே இருப்பான். அவனை விட ஏன் வரணும்? அவனை விட ஏன் வரணும்? அப்படி நம்ம எத்தனை தான் ஜெயிச்சிட போறோம்? என்னைக்காவது ஒரு உலக அதிசயம் இன்னைக்கு 7 வித்தியாசமா இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை தூக்கிட்டு இன்னொன்று கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வாழ்க்கை அப்படின்றது சிலர் ஜெயிப்பாங்க, சிலர் கீழே போவாங்க. அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஜெயிச்சிட்டே இருக்கணும் நான் அப்படின்னால நினைக்க முடியாது. எங்க ஜெயிக்கணும்னா எனக்குள்ள நான் ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ்வேன். ஆமென். அப்போ ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? இனி யார் வாழ்க்கை நீங்க வாழணும்? கேட்கல, சத்தமா சொல்லு. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. சாரி கூட யாரு பார்த்து வாங்கணும்? ஆமா, அடுத்தவங்களை பார்த்து உனக்கெல்லாம் 7000 ரூபாய் சாரி, எனக்கு பாரு என்னுடைய கிறிஸ்துமஸுக்கு 1500 ரூபாய் சாரின்ற கூடாது. அது 7000 ரூபாய் சாரி அவங்களுக்கு கட்டினா கூட நல்லா இல்லை. ஆனா உங்களுக்கு 1000 ரூபாய் சாரி கட்டினா அவ்வளோ அழகா இருக்கு. அதைத்தானே நீங்க பார்க்கணும். பணத்தை பார்க்க கூடாது, பணத்தை பார்க்க கூடாது. அவங்க அப்படி வாழட்டும், அவங்களுக்கு இருக்கு, அவங்க வாங்குறாங்க. நமக்கு இது இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டு உங்க பிள்ளைகளுக்கு அப்படி பழக்காதீங்க. டிவிஎஸ் 50 உங்களுக்கு இருக்குதா? டிவிஎஸ் 50ல சந்தோஷமா ஏறுறதுக்கு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். டிவிஎஸ் 50 ஸ்டார்ட் பண்ண உடனே பக்கத்தில் ஒருத்தர் என்ஃபீல்டு புல்லட் ஸ்டார்ட் பண்ணுவார். நம்ம எல்லாருடைய கண்ணும் எங்கே தான் போகும்? இப்போ டிவிஎஸ் 50 நிறைய ஓட்டுறதே இல்லை. ஏன்னு தெரியுமா? வெக்கம். டிவிஎஸ் 50ல பிள்ளைங்க ஏறவே மாட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க, டாடி நான் வேணா ஆட்டோவில் போட்டுமா, எனக்கு வேணா பஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. ஏன் பாட்டு கேட்டா, நீங்கள் டிவிஎஸ் 50ல வரீங்க, எங்கள் ஸ்கூல் பசங்க எல்லாம் அவங்க அப்பா புல்லட்டில் கொண்டு விடுறாரு. இதை யார் இப்படி பழக்கி விட்டது? அவன்கிட்ட சொல்லணும், டிவிஎஸ் 50 தான் மேலானதுடா. அது நமக்கு 2 டயர் இருக்குது, அது இன்ஜின் இருக்குது, பெட்ரோல் ஊற்ற முடியும், நம்மளை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கும், பெரிய ஆக்சிடென்ட் எதுவும் வராது. நம்ம தான் அதை பாசிட்டிவாக சொல்லி பிள்ளைகளுடைய மனசில் இருக்கிற இன்னொருத்தரை அந்த கம்பேர் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்க. நீங்களே வளர்த்து விட்டீங்கன்னா நீங்க பொல்லாத தகப்பன், பொல்லாத தாய். நீங்க அப்படி வளர்த்து விட்டீங்கன்னா, அந்த அவங்கள விட நான் வசதியா இருக்கணும் அப்படின்னு வளர்த்து விட்டீங்கன்னா நீங்க எந்த தாய்? பொல்லாத. எத்தனை இங்க இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. அப்படி பொல்லாத தாய், பொல்லாத தகப்பன் அப்படி இருக்கக்கூடாது. நல்லா வாழ், நல்லா இரு. ஆனா இன்னொருத்தருடைய பார்த்து நான் ஒரு நாளும் நான் ஆசையும் பட மாட்டேன். எனக்கு ஆண்டவர் நன்மையானதையே கர்த்தர். எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளு. இனி என் வாழ்க்கை நான் சந்தோஷமா வாழணும். எனக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்திற்காக நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற உயர்வுக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற வாகனத்திற்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற வீட்டிற்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. தகப்பனே எங்களை ஆசீர்வாதமா நீர் வைக்க போகிறதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ போகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இனி நாங்கள் மற்றவர்களை பார்க்க மாட்டோம், அவர்களுடைய நடத்துதலை பார்த்து அந்த மாதிரி எங்க வாழ்க்கை அமையணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோம் ஆண்டவரே, நினைக்க மாட்டோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை கர்த்தர் வெற்றியாய் நடத்துவார். வருகிற இனி ஒரு வாரம் மட்டும்தான் இந்த ஜெபத்துக்கு இருக்கிறது. இனி வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இந்த 21 நாள் ஜெபம் முடிகிறது. அந்த முடிகிற அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அன்பின் விருந்தை ஒன்று நாங்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம். அதனால் அதுக்கு ஒரு டோக்கன் இருக்கிறது. அது சின்ன கம்மியான ஒரு 50 ருபீஸ்க்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த டோக்கனை நீங்கள் எல்லாரும் வாங்கினாதான் அந்த சாப்பாடு எத்தனை பேருக்கு அரேஞ்ச் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ஒரு வாரம் முழுக்க அந்த டோக்கன் இங்கே இருக்கும். டெய்லி காலையில் உங்களுக்கு கிடைக்கும், சர்ச்சிலையும் உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்படுகிறவர்கள் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த லாஸ்ட் வீக் மட்டும் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்கிறோம். அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் வரும்போது உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை, உங்களுடைய பேர், ஃபோன் நம்பர் அதில் எழுத வேண்டாம். உங்களுடைய பேர் எழுதுறவங்க கூட பரவாயில்ல, உங்கள் பேரை சொல்லி கூட நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அங்கே உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எதுவும் வேண்டாம். நீங்கள் அந்த ஜெப குறிப்பை எழுதி முன்னாடி இருக்கிற இந்த கூடையில் நீங்கள் போட்டுருங்க. இந்த ஒரு வாரமும் உங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிப்போம். ஆன்லைனில் கேட்குறவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய எஸ்எம்எஸ்ஸையோ டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்க. கால் பண்ணி யாரும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா கால் நிறைய அட்டன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஜெப குறிப்பை அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்காக ஜெபிப்பார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு வாரமும் ஒரு நேரமாவது நீங்கள் ஃபாஸ்டிங்கோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் வீக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் முடிஞ்சா உங்களுடைய சரீரம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்டிங் போடுங்க. முழு நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஃபாஸ்டிங்கோடு இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் இந்த இனி இருக்கிற இந்த ஒரு வாரமும் மாலையில் நம்முடைய கம்ஃபர்ட் சர்ச்சில் இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதனால ஜெபிக்கிற ஜெப வீரர்கள், வீராங்கனைகள், நீங்களும் ஊழியக்காரர்களோடு சேர்ந்து கொள்ளும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு நான் கேட்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியத்தை நமக்காக கர்த்தர் செய்வாராக. ரொம்ப சந்தோஷம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின நாள் முதல் இன்று வரையிலையும் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஆண்டவர் எங்களோட நடத்துறார், எங்களோட பேசுறாருன்னு சொன்னாங்க. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்மையும் இன்னும் ஆன்லைனில் அட்டெண்ட் பண்ற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் 2023 ஆண்டு உங்களுடைய தலைகளெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கும். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை அங்கீகரிப்பார். உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். இந்த வருடம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். ஸோ இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒரு நீங்கள் எதிர்பாராத, நீங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு தருவார் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இது உங்க தலை மேல அப்படியே நடக்கும். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் விசுவாசியுங்கள். நான் நம்புகிறேன் நீங்கள் சாகிற வரைக்கும் சந்தோஷப்படுறது மாதிரி ஒரு சந்தோஷத்தை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். அது என்னவா வேணா இருக்கலாம். ஒரு குழந்தை பாக்கியமா இருக்கலாம், ஒரு திருமணமா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், என்ன ஒரு வேலையா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், பலிபீடத்திலிருந்து சொல்றேன், நீங்க சாகிற வரைக்கும் அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. ஆமென். பக்கத்துல ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை தரையிலே விழாது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அதற்காக நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தகப்பனே, தகப்பனே, இந்த வார்த்தை என் வாயிலிருந்து வந்ததுன்னு நான் சொல்லல, நீங்க சொல்றதா நான் நினைக்கிறேன்ப்பா. ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கனம் பண்ணுகிறவர் அல்லவா, அங்கீகரிக்கிறவர் அல்லவா. தகப்பனே, இதோ இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன்னு நீங்க இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல சொன்னீங்கல்லப்பா, சொன்னீங்கல்லப்பா. இந்த வார்த்தையை இப்ப என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க இந்த உலகத்தை விட்டு உங்க ராஜ்யத்துக்கு வருகிற நாள் வரைக்கும் அதை நினைச்சாலே அவங்க சந்தோஷப்படணும். அதை நினைச்சாலே அவங்க மனசு குளிரணும். கர்த்தர் எனக்கு கொடுத்ததிலே பெரிய பெஸ்ட்டை தந்திருக்கிறாரு. அப்படி ஒரு அற்புதத்தை இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள ராஜா ராஜா ராஜா
காலம் முழுதும் அவங்க சந்தோஷப்படுறது மாதிரி ஒரு அதிசயம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா. உங்க பிள்ளைகளுடைய தோல்ல இருக்கிற சுமை இறக்கி வைக்கப்படணும். ஆண்டவரே, எத்தனையோ கோடி பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்களே, லட்சம் பேர் இந்த பட்டணத்துல தேசத்துல இருக்கிறாங்களே, ஆனா அவங்க எல்லாரிலையும் இந்த பிள்ளைங்க மட்டும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல, இவங்களை வெட்கப்படுத்திடுவீரா? மாட்டீர் மாட்டீர் மாட்டீர். அது அப்படியே நடக்கட்டும். ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது அது நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நீங்களும் அதை நம்புங்க. நம்பி விசுவாசித்து இன்னைக்கு இதை எழுதி வைக்கணும். உங்கள் டைரியில் என்ன எழுதி வைக்கணும்னா, நான் வாழ்நாள் முழுதும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே செய்ய போகிறார். இந்த பலிபீடத்துக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஊழியம் ஆரம்பித்து இத்தனை வருடங்களாச்சு, ஆனால் கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு இதுவரைக்கும் சொந்தமான ஒரு இடம் இல்லை. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் ஒரு சொந்தமான இடத்தை கொடுத்து வாழ்நாள் முழுக்க நான் சந்தோஷப்படுற அளவுக்கு கர்த்தர் நான் வைக்க போறேன். ஆமேன். நான் அதை நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அப்படியே செய்வார். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வேதத்தை திறந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 46ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையினால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிங்கள். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்கினுடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அது அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த 15வது நாள் இந்த ஜெபத்திலே ஒரு வாக்குத்தத்தத்திற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த எகிப்துக்கு வருவேன் என்று சொல்றதுல ஒரு ரீசன் அதுல கண்டிப்பா இருக்குது. ஆண்டவர் நான் உன்னோடு வருவேன் அப்படின்னா அநேக இடங்களில் ஆண்டவர் எழுதி இருக்கிறார். நான் உன் கூட இருப்பேன், இந்த பிரச்சனையில உன் கூட வருவேன், எல்லா நேரத்திலும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு நிறைய இடங்களிலே காமனா ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நான் உன் கூட வருவேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா இந்த இடத்துல மட்டும் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், எகிப்திற்கு வருவேன். ஏன் அப்படின்னா, இந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த எகிப்திற்கு போகிறதற்கு ரொம்ப பயப்படுறாரு. தேசமெல்லாம் பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப இவங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் நிறைய செத்து போயிருச்சு. இவர்கள் போடுகிற விவசாயம் எதுவுமே சரியா வரல. அந்த 7 வருடம் உலக நாடுகளுக்கெல்லாம் பஞ்சமான நாட்கள். அப்போ ஆகாரம் இல்லாததுனால இந்த யாக்கோபோடு கூட கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் இருக்கிறாங்க. 70 பேருக்கும் இவர் தான் ஆகாரம் கொடுக்கணும். அப்போ எகிப்திலே தானியங்கள் உண்டு என்று கேள்விப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புறாரு. அந்த பிள்ளைங்க அங்க போய் எகிப்தில் இருக்கிற தானியங்களை எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. இவங்க சாப்பிட்றாங்க. அந்த தானியம் முடியும் போது திரும்ப 2வது டைம் போறாங்க. போகும்போது யோசேப்பு அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய தம்பி ஆகிய பென்யமீனை கூப்பிடாம நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு ஆகாரம் நான் தரமாட்டேன், உங்க தம்பியை நீங்க கூட்டிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா, யோசேப்பு தன்னுடைய தகப்பனை விட்டு போனதற்கு பிற்பாடு பிறந்தவன் தான் பென்யமீன். இந்த பென்யமீனுடைய அவன் இறக்கும் போதே அம்மாவும் இறந்துட்டாங்க. அதனால தன்னுடைய சகோதரன் மேல அவனுக்கு பார்க்கணும்னு ஒரு பாசம் வருது. அப்போ நன்றாய் கவனிங்கள். இந்த தகப்பனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பென்யமீனை நான் அனுப்ப முடியாதுப்பா, ஏற்கனவே நான் ஒரு பையனை இழந்துட்டேன், ஒரு பையன் என்ன விட்டு போயிட்டான், பென்யமீனை நீங்க கூட்டிட்டு போறதா இருந்தா நீங்க அங்க ஆகாரம் வாங்கவே போக வேண்டாம்,
இப்படியே இவங்க என்ன பண்றாங்கன்னா, சாப்பாடு இல்லாம இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபைட் பண்றாங்க. இந்த பாருங்க, நாங்க பென்யமீனை பத்திரமா கூட்டிட்டு வரோம், இப்ப சாப்பாடு இல்லாம நாங்க எல்லாம் சாகுறோம்ல, பென்யமீனை அனுப்ப மாட்டீங்களா? அவங்க அப்பா தன்னுடைய பையனை எகிப்திற்கு துக்கத்தோட அனுப்புவாரு. இல்லைன்னா நம்ம செத்துருவோம், சாப்பாடு இல்லாம செத்துருவோம். அப்போ யாக்கோபுனுடைய மனசுலே எகிப்து அப்படின்னாலே அது போக வேண்டாம், அது போகக்கூடாத இடம். ஏன் அப்படி அவர் மனசுல நினைச்சார் அப்படின்னா, நீங்கள் வேதத்தை எகிப்துல புரட்டி பார்த்தால் ஆபிரகாம் ஆண்டவருடைய அந்த எகிப்திற்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜனங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லுவான். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 10வது 11வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் போகும்போது அவன் பயப்படுறது குறித்து, அந்த ஜனங்களை குறித்து பயப்படுறது குறித்து 12ஆம் அதிகாரத்தில் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்தின் பஞ்சம் கொடிதாயிருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அவன் எகிப்திற்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். கவனிங்க, எகிப்து தேசத்திற்கு இவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஏற்கனவே அவர் போயிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ண போறாருன்னா, பயப்பட்டுட்டே உள்ள போறாரு. ஏமா, இந்த தேசத்துக்குள்ள வந்துட்டோம், நீ பார்க்கிறது ரொம்ப அழகா இருக்க, நான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கிறேன், ஒருவேளை இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன கொன்னுட்டு உன்னை உயிரோட வைப்பாங்க, அதனால நீ என்னுடைய மனைவின்னு சொல்லாத, சகோதரின்னு சொல்லுன்னா அந்த இடத்துல பொய் சொல்றான். ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன், ஆண்டவரோட பேசினவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு வீட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஒரு மனுஷனாலேயே எகிப்து தேசத்துல அவ்வளவு பயப்படாம உள்ள நுழைய முடியல. ஏன் அப்படின்னா, எகிப்து தேசத்துல இருக்கிற ஜனங்கள் கொடுமையானவர்களா இருந்தார்கள். அவங்களுக்கு உன்னை அடையணும்னு நினைச்சாங்கன்னா யாரை சாகடிக்கிறதுலயும் அவங்க தயங்க மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு இடத்திற்கு என் பிள்ளை உயிரோடு இருக்கிறான்ற செய்தி எனக்கு சந்தோஷமா இருக்குது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இப்ப வந்து சொல்றாங்க, அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், ஆண்டவர் அவனை ரொம்ப பெரிய அளவுல உயர்த்தி வச்சிருக்கிறாரு, பாருங்கப்பா அவன் அனுப்பிவிட்ட குதிரையை பாருங்கப்பா, அவன் அனுப்பிவிட்ட வண்டிகள் எல்லாம் பாருங்கப்பா, இப்போ கையோட நம்ம எல்லாரையுமே கூட்டிட்டு போக சொன்னா நம்ம அழகா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இப்ப இங்க பஞ்சம், தன்னுடைய தகப்பனை தன்னுடைய மகனை 14 வருடமா அவங்க அப்பா இழந்தாரு. யோசேப்புக்கு பல வர்ண அங்கி போட்டு அழகு பார்த்தவர். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, காணாம போன ஒரு பையன் 14 வருஷம் தாண்டி உயிரோட இருக்கிறான் அப்படின்ற ஒரு செய்தி கேள்விப்படுறோம். அதுவும் ரொம்ப பெரிய போஸ்டிங்ல இருக்கிறான்னு கேள்விப்படுறோம். அந்த நாட்டையே அவன் தான் ஆளுறான்னு கேள்விப்படுறோம். அவன் போகிறதற்கு வண்டி வாகனம் எல்லாமே அனுப்பி இருக்கிறான். நீங்களும் நானுமா இருந்தா எதையாவது யோசிப்போமா? எதையாவது யோசிப்போமா? 1% கூட யோசிக்க மாட்டோம். ஏறுப்பா 14 வருஷம் தாண்டி என் பிள்ளை உயிரோடு இருக்கானா, அதுவும் அவ்வளோ பெரிய ஆளா இருக்கானா, கிளம்பு கிளம்பு கிளம்பு, ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணக்கூடாது, நம்ம போய் அவனோட செட்டில் ஆயிடுவோம். ஆனா வேதம் சொல்லுது, அந்த சந்தோஷமான செய்தியை யாக்கோபால சந்தோஷமா எடுக்கவே முடியல. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ண ஆண்டவரே, இதுவரைக்கும் உமக்கு பிரியம் இல்லாத எங்கெங்கயோ நான் போனேன், நானா ஓனா நிறைய டிசைட் பண்ணேன். ஆனா நான் இப்ப ரொம்ப வயது சென்றவன், இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள என் மரணம் இருக்க போகுது. எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, நான் சாகிற நேரத்துல என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, சாராய் அவங்க கல்லறையில என்னை அடக்கம் பண்ணப்படணும். ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல நான் ஒருவேளை எகிப்திற்கு போய் அங்க சூழ்நிலை சரியில்லைன்னா பெரிய அங்கலாய்ப்பும் பெரிய பயமும் அவனுடைய இருதயத்துல இருக்கும்போது, இப்ப கர்த்தர் அவன் பலி செலுத்தும் போது இறங்கி வர்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, யாக்கோபே, நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட எகிப்து தேசத்திற்கு வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட வருவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர், உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்கலாம். நான் தனியா தான் போகணுமோ, நான் எப்படி தனியா இதை நான் ஓவர் கம் பண்ண போறேன், நான் எப்படி தனியா வாழ போறேன், என் எதிர்காலம் என்ன, என் வாழ்க்கை என்ன, என் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன,
எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, என் பிள்ளையோட யாருமே இல்லையே, என் பொண்ணோட யாருமே இல்லையே, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையே. நான் வீட்டில் இருந்தா கூட தனியா தான் பாஸ்டர் இருக்கிறேன், நான் படுக்கை அறைக்கு போனா கூட தனியா தான் பாஸ்டர் படுக்கிறேன். ஆயிரக்கணக்கான எண்ணங்களிலே நீங்கள் எப்படி உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிர்காலத்தை எதிர்கொள்றதுன்னு உங்களுக்கு ஒருவேளை பயமா இருக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர். நான் அடுத்த உயர்வு, அடுத்த பதவி, அடுத்த பொறுப்பு, இல்லைன்னா உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம், இதெல்லாம் நினைக்கும் போது அடுத்து நான் எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன்? இன்னும் நான் போகிற காரியம் ரொம்ப சோதனையா இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னும் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி அவ வாழ்வா? இப்படி பெரிய நெகட்டிவ் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கலாம். ஆனா இந்த 15வது நாள் கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நீ எகிப்திற்கே போனாலும் நான் உன்னோடு வருவேன். நீ எகிப்திற்கு போனாலும் நான் உன்னோடு கூட வருவேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளையோடு நான் வருவேன். இந்த உலகத்தில் இருக்கிற அம்மா, அப்பா, சொந்தம், நண்பர் யாருமே உன்னோடு கூட வராவிட்டாலும் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு நான் உன்னோடு கூட வருவேன். நான் உன்னோடு கூட வருவேன். ஆசீர்வாதத்துல உங்களோட வர்றதற்கு 1000 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. உயர்வுல உங்களோட வர்றதற்கு 1000 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் உங்க கூட வந்தாங்க. சந்தோஷத்துல உங்க கூட நிறைய பேர் வந்தாங்க. வெற்றியில உங்க கூட நிறைய பேர் வந்தாங்க. உங்க பாக்கெட்ல பணம் இருக்கும் போது உங்களோட நிறைய பேர் வந்தாங்க. நீங்க சந்தோஷப்படும் போது உங்க கூட நிறைய பேர் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நெருக்கமான ஒரு பிரச்சனையில நீங்க போற பாதை கடினமா இருக்குது. இன்னைக்கு யாரையாவது உதவிக்கு அழைச்சா யாருமே வரமாட்டேன், நான் வரமாட்டேன், உன் பாடு நீ பார்த்துக்கோ, உன் பிரச்சனை நீ பார்த்துக்கோ, நான் எப்படி உன் கூட வருவேன், என்னால வர முடியாது. அப்ப நீங்க நினைக்கலாம், சந்தோஷத்துல எத்தனையோ பேர் என் கூட வந்தாங்களே, துக்கத்துல என் கூட வர்றதற்கு ஒருத்தர் கூட இல்லையான்னு நீங்க எதிர்பார்த்த இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா சிஸ்டர், பிரதர், எங்க அன்பு தாயே, தகப்பனே, கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த பாதையில உன் கூட நான் வருவேன். உன் சொந்தக்காரன் வராம இருந்தாலும் நான் உன் கூட வருவேன். நீ நம்பினவர்கள் வராவிட்டாலும் இந்த தேவையிலே என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க கூட வருவார் என்றால் அது எகிப்தாய் இருந்தாலுமே அது கானானாய் மாற்றப்படும். அது நரகமாய் இருந்தாலுமே அது பரலோகமாய் மாற்றப்படும். அது கஷ்டமான பாதையாய் இருந்தாலுமே அது லகுவாக்கப்படும். அதுல ஒன்றுமே இல்லை என்றாலும் உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஏனென்றால் கர்த்தரும் கூட வர்றாரு. கரங்களை தட்டி நம்புகிறவர்கள் ஹalleluya, ஹalleluya. ரபலா தேஹரம் ரோதலரா சம்தன ரோஹபபா, நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். நான் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். கானானுக்கு மட்டுமல்ல, எகிப்திற்கே என்னோடு கூட வருகிறவர். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு சொல்லுங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உங்க கூட இயேசு வர்றாரு. அந்த ஆபரேஷன்ல இயேசு உங்க கூட வர்றாரு. ஹalleluya. அந்த கடன்காரனுக்கு முன்னாக இயேசு உங்களுக்கு வர்றாரு. அந்த ஜாமீன் அந்த இடத்துல இயேசு உங்களுக்காக நிற்பார். இயேசு அந்த இடத்துல உங்களுக்காக பரிந்து பேசுவார். அந்த பேங்குக்குள்ள இயேசு உங்களுக்காக வருவார். அந்த நெருக்கமான சூழ்நிலையில இயேசு உங்களோடு வருவார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புல இயேசு உங்களோடு கூட வருவார். உங்களுடைய சரீரம் பலவீனப்படும் போது இயேசு உங்களோடு கூட வருவார்.